ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1 kg சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பவுடரோட 2 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 காஞ்ச மிளகா, 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேயே வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போவே சிக்கனுக்கு தேவையான உப்பை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. வெங்காயம் பாதி வதங்கினோன்னா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 4 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கழுவி வச்சுருக்க சிக்கனை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே சிக்கனை மசாலாவோட வதக்கி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிக்கனை வதக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி வேக விடாதீங்க, சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வேக விடுங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இப்போ பெப்பர் சிக்கன் டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.